அஸ்ஸலாமு அலைக்கும். இன்னைக்கு நான் வந்து ஒன் டே விலாக் தான் வந்து உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன். ஸோ லேட் பண்ணாமல் வீடியோக்குள்ளே போகலாமா? இன்னைக்கோட மார்னிங் வந்து ரொம்ப லேசியாக தான் ஸ்டார்ட் ஆச்சு. ஸோ லேசியான டேயில் வந்து என்ன பண்ணுறதுன்னே சுத்தமாக புரியாது இல்லையா? ஸோ வந்து ஃபஸ்ட்டு வந்து பிளாக் டீ போட்டு குடிச்சிட்டு கொஞ்சம் மைல்டாக வந்து பிரேக்ஃபாஸ்ட்டும் செஞ்சு முடிச்சாச்சு. அதுக்கப்புறம் வந்து மார்க்கெட் போயிட்டு வந்து காயெல்லாம் வாங்கிட்டு நான்வெஜ் இருக்கான்னு பார்த்தோன்னா எந்த கடையிலுமே நான்வெஜ் இல்லை. ஸோ வந்து இன்றைக்கி வந்து நம்மளுக்கு வெஜிடேரியன் தான் சொல்லிட்டு மஷ்ரூம் வந்து வாங்கிட்டு வந்துட்டேன். ஸோ இன்றைக்கி வந்து சீரக சம்பாவில் வந்து ஒரு புலாவ் மாதிரி செஞ்சுட்டு மஷ்ரூம் வந்து பெப்பர் ஃப்ரை பண்ணிடலான்னு பிளான் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு வந்து கரிஞ்சீரகமும் நான் வந்து ரொம்ப நாளாக வாங்கணும்னு இருந்தேன். இந்த நைட்டில் வந்து வெயிட் லாஸ்க்காக சாப்பிட்லான்னு பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ வந்து அது நான் ப்ரிப்பேர் பண்ணும்போது அதில் வந்து உங்களுக்கு வீடியோவாக அப்லோட் பண்ணுறேன். இப்போ வந்து நான் ஒரு கப் வந்து சீரக சம்பா வந்து அதை வந்து எடுத்துக்கிட்டேன். ஆல்ரெடி நம்மளோட சேனலில் நிறைய வெரைட்டி ஆஃப் சீரக சம்பா அரிசியில் கீ ரைஸு அப்படின்னு வந்து நான் நிறைய வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கேன். நான் அடிக்கடி செய்கிற டிஷ் வந்து எங்கள் வீட்டில் வந்து ரொம்ப பிடிச்ச டிஷ். ஸோ வந்து உங்களுக்கு வந்து ஃபுல் வீடியோ வேணும்னா அதை வந்து நான் லிங்க் தரேன், கண்டிப்பாக செக் அவுட் பண்ணி பாருங்கள். இன்றைக்கி வந்து நான் இந்த ஒயிட் புலாவில் வந்து தக்காளிலாம் போடாமல் ரொம்ப சிம்பிளாக வெங்காயம் புதினா வச்சு வந்து செஞ்சுருக்கேன். டேஸ்ட்டு ரொம்ப அல்டிமேட்டாக இருந்துச்சு. கண்டிப்பாக வந்து நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். நீங்கள் வந்து தக்காளி எல்லாமே போட்டு நல்லா கொஞ்சம் ரிச்சாக வேணும்னா வந்து நான் லிங்க் தரேன், அதில் போய் பார்த்துக்கோங்க. இப்போ வந்து கொஞ்சமாக வந்து தேங்காய் எண்ணெய் ஆட் பண்ணிக்கிட்டேன். இது வரைக்கும் நீங்கள் தேங்காய் எண்ணெயில் வந்து சமைச்சதே இல்லைன்னா வந்து இந்த ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப டேஸ்ட் வந்து அல்டிமேட்டாக இருக்கும். ரொம்ப முக்கியமாக இந்த கீ ரைஸு இந்த புலாவ்ஸ்க்கெலாம் வந்து நம்ம செய்யும் போது டேஸ்ட் அல்டிமேட்டாக இருக்கும். உதவை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ வந்து கொஞ்சமாக எண்ணெய் போட்டு ஒரு ஸ்பூன் வந்து நெய் போட்டு பட்டை லவங்கம் ஹோல் கரம் மசாலா ஒரு 2 வெங்காயமும் 3 பச்சை மிளகாய் போட்டு நல்லா வந்து வதக்கிக்கிறேன். வந்து இந்த ப்ரௌனிஷ் கலர் வரலாமல் இந்த சாஃப்டான பதம் வரும் பார்த்தீங்களா, அந்த டைமில் வந்து நான் வந்து புதினா ஆட் பண்ணிக்கிறேன். லைட்டாக வந்து ஒரே ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டு இப்போ வந்து ஒரு கப் அரிசி எடுத்துருக்கேன் இல்லையா, ஒரு கப் அரிசிக்கு 2 கப் வந்து தண்ணி நல்லா கொதிச்சப்பமா உப்பு செக் அவுட் பண்ணிவிட்டு அரிசி வந்து போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுறேன். இப்போ வந்து அரிசியும் வந்து தண்ணியும் வந்து ஒரு சரிசரமான ஒரு லெவல் வரும். அந்த லெவல் வரும்போது நம்ம வந்து மூடி போட்டு தம் வந்து 20 நிமிஷம் வந்து விட போகிறோம். கீழே வந்து ஒரு இரும்பு கடை வச்சுட்டு தம் விடுக்கிறோம். இப்போ வந்து நான் வந்து ஃப்ளேமை ஆஃப் பண்ணிவிட்டேன். 20 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ வந்து மஷ்ரூம் வந்து பெப்பர் ஃப்ரை பண்ண போகிறோம். இது வந்து டேஸ்ட் வந்து ரொம்ப அல்டிமேட்டாக இருக்கும். ஆக்சுவலாக வந்து இது சிக்கனில் வந்து செஞ்சுருக்கேன். ஸோ சிக்கனில் வந்து டேஸ்ட் நல்லா இருக்கிறதால இந்த தடவை வந்து மஷ்ரூம்லேயும் செய்கிறேன். டேஸ்ட் வந்து அல்டிமேட்டாக இருக்கும். ரெசிபி வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. கண்டிப்பாக ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். மஷ்ரூமில் ட்ரை பண்ணலைன்னா கூட சிக்கனில் வந்து இதே ரெசிபி வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ வந்து மஷ்ரூம் வந்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு குட்டி குட்டியாக வந்து நல்லா வந்து கட் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து ஒரு 2 வெங்காயம் வந்து நல்லா வந்து ஸ்லைஸாக வந்து கட் பண்ணி வச்சுக்கிறேன். வெங்காயம் வந்து நல்லா ஸ்லைஸாக கட் பண்ண உடனே வந்து தக்காளியும் வந்து எடுத்து வச்சுக்கிட்டேன். ஒரே ஒரு தக்காளி போதும். இப்போ வந்து ஒரு பேன் வச்சு கொஞ்சமாக வந்து கடலெண்ணெய் ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் வந்து உங்களுக்கு பிடிச்ச எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து ஹோல் கரம் மசாலா ஆட் பண்ணுறேன். பட்டை லவங்கம் ஏலக்காய் அன்னாச்சி பூ எல்லாமே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணுறேன். இப்போ வந்து வெங்காயம் ஆட் பண்ணிக்கிட்டேன், 2 வெங்காயம். இது வந்து நல்லா வந்து ஒரு டார்க் ப்ரௌனிஷாக வரணும். அது வரைக்கும் வந்து நல்லா வதக்கணும். இந்த ப்ரௌனிஷ் வரது தான் வந்து நம்மளுக்கு வந்து டேஸ்ட்டு வந்து கொடுக்கும். ஸோ வந்து இந்த மாதிரி வந்து நல்லா ப்ரௌனிஷாக வந்து அப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ஒரு ஸ்பூன் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். மஷ்ரூம் அதனால வந்து கொஞ்சமாக வந்து இஞ்சி பூண்டு வந்து கம்மி பண்ணலாம். இதே வந்து சிக்கன்னா வந்து நம்ம வந்து 1.5 2 ஸ்பூன் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு தக்காளி வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணி இதுவும் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுறேன். இந்த ஸ்டேஜில் வந்து மஷ்ரூம் ஆட் பண்ண போகிறோம். மஷ்ரூம் ஆட் பண்ணிவிட்டு ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டு நம்ம வந்து மூடி போட்டு மூடி வைக்க போகிறோம். இதுலேருந்து மஷ்ரூம்லேயே வந்து தண்ணி வரும். ஸோ வந்து மஷ்ரூம் நல்லா வெந்த அப்புறமா வந்து இந்த கிளிப் வந்து மிக்ஸ் ஆகிடுச்சு. மஷ்ரூம் வந்து தண்ணி விட்ட அப்புறமா ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள், ஒரு ஸ்பூன் தனியாத்தூள், கொஞ்சமாக வந்து உப்பு தேவையான அளவு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தண்ணி வந்து கொஞ்சமாக ஒரு 1/2 கப் தண்ணி போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ வந்து நல்லா வந்து வேக வைக்க போகிறோம். இப்போ வந்து ஓரளவுக்கு வந்து நல்லா வெந்துருச்சு. இந்த டைமில் நம்ம என்ன பண்ணுறோன்னா ஒரு ஸ்பூன் மிளகு, ஒரு ஸ்பூன் வந்து சோம்பு போட்டு நல்லா வந்து மிக்சியில் அரைச்சி அதோட வந்து தூளை வந்து ஆட் பண்ண போகிறோம். இது மீதி இருந்துச்சுன்னா எடுத்து வச்சுக்கோங்க. நம்ம வந்து சிக்கன் பெரட்டுவோம்ல, அதில் கூட இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஃபைனலாக அதை போட்டுட்டு ஒரே ஒரு கொதி வந்த அப்புறமா கொத்தமல்லி போட்டு இறக்குனா நம்மளுடைய மஷ்ரூம் மிளகு கறி வந்து ரெடி ஆகிடும். டேஸ்ட்டு வந்து ரெண்டுக்கும் காம்பினேஷன் அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு.
இது வரைக்கும் நாங்கள் வந்து நான்வெஜ் இல்லாமல் வந்து இந்த புலாவ் சாப்பிட்டதே இல்லை. இதுதான் ஃபஸ்ட் டைமு மஷ்ரூம் வச்சு சாப்பிட்றோம். வீட்டில் இருக்க எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சி போச்சு. டேஸ்ட்டு ரொம்ப அல்ட்டியாக இருந்துச்சு. நீங்களும் இதே மாதிரி வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். என்னோட சேனல் வந்து நீங்கள் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறதா மறக்காமல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.